இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் வகைகள். சென்னையில் நடிகர் பிரபு தனது ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக வாக்குச்சாவடி மையத்தில் வரிசையில் காத்துக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது முதலே பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், மூத்த நிர்வாகிகள், வாக்காளர்கள், பொதுமக்கள் மற்றும் திரைப்பட பிரபலங்கள் உள்ளிட்டோரும் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றி வருகின்றனர். அந்த வகையில் தற்பொழுது நடிகர் பிரபு தனது வாக்கினை பதிவு செய்வதற்காக வாக்குச்சாவடி மையத்திற்கு வந்திருக்கிறார். இந்தியாவில் 18வது மக்களவைத் தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு தொடங்கியிருக்கிறது. தேர்தல் ஆணையத்தால் அனுமதிக்கப்பட்ட வாக்காளர்கள் தங்களது ஆவணங்களோடு வாக்குச்சாவடி மையத்திற்கு சென்று தனது ஜனநாயக கடமையை ஆற்றலாம். அதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறது. இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக 96,88,21,926 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை மொத்தமாக 6.23 கோடி வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இதில் 3.06 கோடி ஆண் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். 3.17 கோடி பெண் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். சென்னையில் அரசியல் பிரமுகர்கள், திரை பிரபலங்கள் வாக்களித்து வருகின்றனர். தொடர்ந்து பார்க்கலாம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் வகைகள்.